அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா சில ஸ்டாக்ஸோட நியூஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபைனான்சியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் யாரெல்லாம் தமிழ்லேயே ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீடியோ என்ன பண்ணுங்க, ஒன் பை ஒன்னா கோ த்ரூ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்து நம்ம ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கோம். கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேஜ்க்குள்ள, அதாவது 15/8/2025 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்றோம் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்றோமா லூஸ் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம நியூஸுக்கு போகும். நான் எல்லா நியூஸுமே மணி கண்ட்ரோல்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ மோதிலால் ஆஸ்வல் அப்படின்ற ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சுசுலான் எனர்ஜி ஷேர்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க, புல்லிஷ் கொடுத்துருக்காங்க. அதாவது பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் பிரைஸ் 82 ரூபாய் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் பிரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 24% பார்த்தீங்கன்னா அப்சைடில் மூவ் ஆகிட்டு இருக்கு. சுசுலான் எனர்ஜி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நல்லாவே ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மும்பை பேஸ்டு ஒரு ஆல்கஹால் லிக்கர்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா மோனிகா அல்கோபேவ் அப்படின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்இ ஐபிஓ என்ன பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு மார்னிங் தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஐபிஓ பற்றின ஒரு வீடியோ நான் செப்பரேட்டாக போட்டிருக்கேன். அதில் ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஓகேண்ணா. ஸோ இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா 125 கோடி என்னன்னா ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மூலயமா வராங்க. நெக்ஸ்ட் வீக் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 16 18 தேதி வரைக்கும். ஸோ அசர்டான் பேராமெடிக்கல், ஓகேங்களா. ஸோ இந்த எஸ்எம்இ ஐபிஓ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 186.55 டைம்ஸ் நான் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு ஓவராலாக. ஸோ பப்ளிக் இஷ்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரீட்டைல் கேட்டகரி 172 டைம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. கியூஐ பார்த்தீங்கன்னா 85 டைம்ஸும், என்ஐஏ கேட்டகரி 353 டைம்ஸும் பார்த்தீங்கன்னா நேற்று ஜூலை 11 தேதி தேர்ட் டே அன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ரொம்பவே என்னன்னா அதிகமான அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணிருக்க, சப்ஸ்கிரைப் நடந்திருக்கு. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-25% வரைக்கும் இருக்கு. ஸோ யார் யாருக்கெல்லாம் என்னன்னா கிடைச்சிருக்கு அப்படின்றத என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஆனந்த் ரெத்தி அப்படின்ற கம்பெனியில் என்னன்னா ஒரு அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி என்னன்னா நேற்று எஸ்டர்டே 5% என்னன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்ட்ராங்கர் குவாலிட்டி ரிசல்ட் என்ன பண்ணியிருக்காங்க, நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 27.9% இயர் ஆன் இயரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இதே குவார்டர் 73 கோடியாக இருந்தது. இப்போ 93 கோடியாக என்ன பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ரெவன்யூமே பார்த்தீங்கன்னா 274 கோர் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டர்ல 237 ஷேர்ஸ் கோடியா இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த இயர் பார்த்தீங்கன்னா 274 கோடியா ஆப்ரேட்டிங் ரெவன்யூ இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க் பார்த்தீங்கன்னா 1.5% நேற்று ட்ரேடிங் டேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருந்தது. எதனால அப்படின்னு பார்க்கும்போது குளோபலாவே பார்த்தீங்கன்னா சில்வருடைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏறிக்கிட்டே இருக்கு ஸோ அதனால சில்வர் லைஃப் டைம் ஐயுமே ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்துஸ்தான் ஜிங்க் அதனுடைய இருக்கிற ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆகிட்டு இருந்தது. உத்தரப்பிரதேஷ் பேஸ்டு ஒரு கம்பெனியான ஐநாக்ஸ் கிளீன் எனர்ஜி, ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐபிஓ வர்றதுக்காக டிஆர்ஹெச்பி என்ன பண்ணியிருக்காங்க, அப்பீல் பண்ணியிருக்காங்க செபி கிட்ட ஸோ எவ்வளோனா இது மூலயமா 6000 கோடி பண்ணுறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஜூலை 10 தேதி பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்ததுக்கப்புறம் இதுக்குன்னு தனியாகவே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். அடுத்ததாக டாடா எலக்ஸி நமக்கு நல்லாவே தெரியும். ரிசல்ட் என்னன்னா வந்திருந்தது. ஸோ 7% பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல ஜூலை 11 தேதி அன்னைக்கு க்ளோஸ் ஆயிருந்தது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவார்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக எக்ஸ்பெக்ட் அளவுக்கு இல்லை. ஸோ அதனால இந்த ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதுவாக இருந்தது. ஸோ மார்கன் ஸ்டான்லியும் பார்த்தீங்கன்னா அண்டர் வெயிட் கொடுத்துட்டு டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 24% ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. 4660 வரைக்கும் ப்ரைஸ் போகிறதுக்கான டார்கெட் ப்ரைஸ் அப்படின்றத சொல்லியிருக்காரு. மணி கண்ட்ரோலில் இந்த நியூஸ் நான் எடுத்திருந்தேன். அடுத்ததாக கிளென்மார்க்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கேன்சர் ட்ரக்குக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லைசன்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% இன்ட்ராடேல நான் இருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
ஸோ டெலிகாம் பிளேயரான 2 பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா அண்ட் பாரதி ஏர்டெல். ஸோ இந்த 2 கம்பெனிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குளோபலான ஒரு ரேட்டிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டவுன் கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க வந்துட்டு அதிகமான எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் இருக்கிறதுனால ஸோ அப்கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னன்னா குறையிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்வீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஜூலை 11ஆம் தேதி 2% வந்துட்டு ரெடியூஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிப்டி ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து என்னன்னா 1% வந்து என்னன்னா டவுன் ஆயிருந்தது நேற்று ஜூலை 11ஆம் தேதி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட ரிசல்ட் வந்து வந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து டிசிஎஸோட ரிசல்ட் வந்து இல்லை. ஸோ அதனால் அதோடைய இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியான இன்ஃபோசிஸ், விப்ரோ, எல்டிஐ, மைண்ட்ரீமே வந்து என்னன்னா கம்பெனி வந்துட்டு எல்லாமே வந்து டவுன் சைடில் வந்து போக ஆரம்பிச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் அதர் கம்பெனி ஐடி கம்பெனி அதனால எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் உண்டாய் மோட்டரில் வந்து என்னன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 2% வந்து அப் ட்ரெண்ட் வந்து மூவ் ஆயிருந்தது. என்னன்னா டொமஸ்டிக் புரோக்கரேஜான நோவோமா இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பை ரேட்டிங் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அடுத்த 18 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய செக்மெண்ட் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது என்னன்னா நியூ காம்பாக்ட் எஸ்யூவி, மைக்ரோ எஸ்யூவி, மல்டிபிள் ரெஃப்ரெஷர்ஸ், அதாவது என்னன்னா ஃபேஸ் லிஃப்ட், இந்த மாதிரி வந்து என்னன்னா அவங்க வந்து நிறைய வந்து என்ன பண்ண போகிறாங்க, லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபினான்ஷியல் இயர் 2018 வந்து பார்த்தீங்கன்னா 15% அவங்க வந்து மார்க்கெட் ஷேருமே அவங்க பிடிக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உண்டாய் மோட்டர் வந்து என்னன்னா என்ன பை ரேட்டிங், செல் ரேட்டிங், அது என்னன்னா ஹோல்டு பண்ணலாமா அப்படின்றத ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜீ என்டர்டைன்மெண்ட் ஜீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லி ப்ரெஷர் வந்து என்னன்னா நேற்று வந்து இருந்தது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே அவங்களோட ப்ரொமோட்டர்ஸோட ப்ரொபோசல் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் ஜீல் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் வந்து என்ன பண்ணி நேற்று வந்துட்டு இருந்தது. ஸோ இதுதான் வந்து நான் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாரெல்லாம் தமிழ்லேயே ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ண நினைக்கிறாங்களோ நம்ம யூடியூப் சேனலில் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி நண்பர்களே.